ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே வந்து கடைக்கு போனோம். ஸோ விநாயகர்லாம் எப்படி இருக்காரு பார்க்க ஆசையாக இருக்கும் இல்லையா? அப்படியே போயிட்டு வாழை தோரணம், வாழை மரம் அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு இந்த பழம் செட்டு வந்து 100 ரூபான்னு வாங்கினேன் இந்த அக்காட்ட. ஸோ எல்லா பழமுமே கலந்து 2 பழமாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழை தோரணம், அந்த வாழை மரம் 30 ரூபாவான் ஜோடி. அப்புறம் தோரணம் 20 ரூபா, வாழை 20 ரூபா, அந்த பூலாம் 20 ரூபான்னு வாங்கினோம். தேங்காய் தான் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தேங்காவே 50 ரூபா கிட்டே சொல்லுவாங்க. பிள்ளையார் வந்து காலையில் போனப்பவே கரெக்டாக இருந்ததுங்க. நார்மல் சைஸ் பிள்ளையார் 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. நிறைய கலர் பிள்ளையாசும் வந்தது, வண்ணம்லாம் பூசப்பட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளையாரும். இவர் என்ன சொன்னார், இல்லை இப்போ வந்து கடைக்கு வந்துட்டு இப்போ பிள்ளையாரை தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது, நான் பொறுமையாக வந்து வாங்கிட்டு வரேன், நீ இந்த மாதிரி ஐட்டம்லாம் மட்டும் வாங்கிக்கோ, படைக்க என்ன தேவையோ இது வரைக்கும் வாங்கிக்கோன்னாரு. சரின்ட்டு இந்த மாயிலை தோரணம் இதெல்லாம் முக்கியமாக இருக்கிற மரம் இதெல்லாம் வாங்கிட்டு நான் சும்மா பிள்ளையாரெல்லாம் பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சரி நீ அப்புறமா வாங்கிட்டு வா சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். 1:30 மணிக்கு மேலே எல்லாரும் படைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக எங்கேயுமே பிள்ளையாரே கிடைக்காம ஒரே ஒரு இடத்துல போயிட்டு சின்னோண்டு பிள்ளையார் வந்து 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் எவ்வளோ பெரிய பிள்ளையார் 100 ரூபான்னு இருந்தது, ஒழுங்காக வாங்கியிருக்கலாம். இப்போ பிள்ளையார் கிடைக்காம நின்று போயிட்டு இருந்ததை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் படைப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபுல் வீடியோ அப்புறமா உங்களுக்கு நான் போடுறேன், என்னெல்லாம் படைச்சி என்னெல்லாம் சமைச்சு என்னெல்லாம் சாமிக்கு வச்சோன்றதை. எப்போவுமே விநாயகர் வந்தால் ஒரு நாள் வச்சுக்கிறோம், இல்லை 3 days வச்சுருந்தா அவருக்கு வந்து நம்ம டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக பிரசாதம் வச்சு அவருக்கு வந்து பூஜை பண்ணணும். நம்ம வந்து போன வருஷம் நான் 3 days வச்சுருந்தேன், இந்த டைம் வேணாம் இன்றைக்கே அவரை கிளப்பி விட்டுறலான்னு சொல்லிட்டு படைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவர் அப்படியே கொண்டு போய் நம்ம பக்கத்துலேயே ஒரு சின்னதாக குட்டை மாதிரி தண்ணி போகும் அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூர தீபாரத்தனை காமிச்சிட்டு விநாயகா நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பதுக்காக போயிட்டு பாரு. இப்படி போய் இருடா, அந்த தட்டு கொடையை நோக்கி கொடையை பிடி, கொடையை மட்டும் எடுத்து அந்த தட்டு மட்டும் எடுத்துரு, இதையும் போடணும் எடுத்துக்கோ. தூக்கி போடுறா விநாயகா போயிட்டு வாங்க. அவ்வளோதான் போய் வந்துச்சு.